மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் மீனவர்கள் போட்டியிட உள்ளதாக மீனவர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த 30 ஆண்டு காலமாக இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருவதாக மீனவர் சங்கங்கள் வருத்தம் தெரிவித்துள்ளன. தற்போது மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் அதிகரித்துள்ள நிலையில் இதற்கு நிரந்தர தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் முயலவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். அதனால் தங்கள் பிரச்சினைகளை தீர்க்கும் வகையில் மீனவர்களை தேர்தலில் போட்டியிட வைக்க உள்ளதாகவும் மீனவர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை கடற்படையினால பாதிக்கப்பட்டு மீனவர்கள் சிறைபிடிக்கிறதும், படகுகள் சிறைபிடிப்பு, படகுகள் முட்டி மூழ்கடிப்பது, மீனவர்கள் சுடப்படுவதும் தொடர் வாடிக்கை நிகழ்வா இருக்கு. இது எந்த அரசாங்கம் வந்தாலும் ஆட்சிகள் மாறினாலும் எங்களுடைய நிலைமை மாறவே இல்லை. இனிமே வருகின்ற தேர்தலில் நாங்க யாரையும் நம்பி நாங்க ஓட்டு போடுறதுக்கு நாங்க ரெடியாக இல்லை. இந்த மீனவ அமைப்புகளே சேர்ந்து மீனவர் சங்கத்தில் சார்பா எங்களுடைய ஓட்டுகளுக்கு நாங்களே எங்களுடைய ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளை நிப்பாட்டி நாங்களே இந்த பகுதியில் ஒரு எம்எல்ஏ எங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நாங்க முற்படுவோம்.